ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்கலாங்களா? காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதாவது பல வருடங்களாக எங்கள் வீட்டுக்கார் சின்ன பிள்ளையிலேருந்தே மாமூலாக செய்கிற பலகாரம் இட்லி, வாழைக்காய் பஜ்ஜி, கேசரி, சாம்பார். இதுதான் நானும் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த பலகாரம் தான் செஞ்சிட்ருக்கேனுங்க. நாங்கள் இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எப்போவும் 3 பள்ளையம் தான் போட்டு எல்லா பலகாரமே வீட்டில் சுட்ட முறுக்கு, லட்டு, அதிரசம், அதோட கொஞ்சம் பழங்கள், அப்புறம் மில்க் ஸ்வீட்லாம் வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து தனித்தனி தாம்பாளத்தில் நியூஸ் பேப்பர் வச்சு பழையம் போட்டாச்சுங்க. இப்போ சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் அவங்கவுங்க ட்ரெஸ் வாங்கிக்கணும். எங்கள் சின்ன பாப்பா, அடுத்து எங்கள் மாமியார், எங்கள் மாமனாருக்கு வந்து எங்கள் பாப்பாவே வந்து வாங்கிட்டு போனாங்க. அடுத்தது வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு. எங்கள் பெரிய பாப்பா தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அனுப்பிச்சி வச்சுட்டோம். பெங்களூரில் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் MBA பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் தான் லீவு அப்படின்றதுனால அவங்க வரல. சாமி கும்பிட்டுட்டு ஒரு வெடிச்சிட்டு வந்துட்டு அடுத்தது வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த தடவை காலையிலே வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டோம். மட்டன் குழம்பு, அடுத்து ஈரமாங்காய் செவரொட்டியெல்லாம் போட்டு ஒரு பெரட்டல். ஸோ பள்ளையத்துக்கு வச்ச இலையை வரிசையாக ஒவ்வொருத்தவங்களுக்காக எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் இதுதான்.